3 வருஷத்துக்கு பிறகு பிரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் கூட பேசியிருக்கார், தொலைபேசியில் பேசியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு புதிய ஒளியை நமக்கு காண்பிக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, சீஸ்ஃபயர் வந்துச்சுன்னா உடனே அக்செப்ட் பண்ணிடுங்க புட்டின் அப்படின்னு சொல்லி மேக்ரோன் அவர்கள் கேட்டதாகவும், சரிப்பா அதை பற்றி நான் ஆலோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னதாகவும் கடைசியாக வந்திருக்கக்கூடிய தகவல் சொல்லுது. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன், உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா அப்படின்னு சொல்கிற பெரும் தாக்குதலையெல்லாம் நடத்தியிருக்காங்க. உலகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சும்மா ஓரமாக இந்த உப்பில் போட்ட மாங்காய் மாதிரி அப்படியே படுத்து கிடக்காம கொஞ்சம் சுதாரித்து எல்லா செய்திகளையும் பார்த்துட்டு வந்துடுவோமா? நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஒரு 400க்கும் அதிகமான ட்ரோன் வச்சு ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. 3 தினங்களுக்கு முன்னாடி நடத்தின இந்த தாக்குதல் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பெரும் தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரையிலும் நடந்த தாக்குதலில் 2025 மிகப்பெரிய தாக்குதல் இதுதான் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 45க்கும் அதிகமான மிசைல்ஸ் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு நடுவில் தினசரி 100லேருந்து 150 ட்ரோன்ஸை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் ரஷ்யா. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் வடகொரியா இருக்கே. வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ளே வந்தது ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிரான அந்த யுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு மட்டும் கிடையாது. டெக்னாலஜி வைஸும் இப்போ 2 நாடுகளுமே அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்களாம், மாற்றி உதவி செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் உக்ரைன் அதிபருக்கு ஆதரவாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீக்கிரமாக இது எல்லாம் முடிவுக்கு வரும்பா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது நம்பிக்கை இருக்கட்டும், உங்கள் ஊரில் என்னமோ நடந்துட்டுருக்கே டொனால்டு ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிற கேள்விக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் பதில் கிடையாது. என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா? எலன் மஸ்க் இருக்கார் பார்த்தீங்களா, எலன் மஸ்க் டோஜை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் நிறைய லாஸ் அப்படிங்கிறத எலன் மஸ்க் அவர்கள் சந்திக்க போகிறார். அவரை ஓரளவுக்கு தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இனிமேல் அவருக்கான இழப்பை அவரே தேடிக்கொள்வார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சும்மா உதிர்த்து விட்டுருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். சொல்லப்போனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் எலன் மஸ்க் அவர்களும் A+B இருந்தவங்க இப்போ A-B மாறி நிற்கிறாங்க. மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க, மாற்றி குறை சொல்லிக்கிறாங்க. என்ன விவரம் அப்படின்னு கேட்டால், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்ட ஒரு டாரிஃப் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இவருடைய பிஸ்னஸ், எலன் மஸ்க் அவர்களுடைய பிஸ்னஸை பாதிக்கும். அதனால தான் 2 பேருக்கும் இடையே ஒரு சண்டை உருவாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு பதில் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ லூஸ் அ லாட் மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எலன் மஸ்க் அவர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ பதிவிட்டிருப்பது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பவர் பிளேயை காண்பிக்குது. இதில் தான் எலன் மஸ்க் அவர்கள் நான் வேணால் ஒரு புதிய பார்ட்டியை தொடங்கட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லி வந்தார். கடைசியாக நான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை இவ்வளோ தப்பாக பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாட்களுக்கு பிறகு வருத்தத்தை தெரிவித்திருந்தார். மீண்டும் அதே பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. ஏர் இந்தியாவுக்கு நேரம் சரியில்லையோ என்னவோ, இப்போ வியன்னா பவுண்ட் ஏர் இந்தியா அப்படிங்கிறது ஒரு 900 ஃபீட் டக்குன்னு கீழே வந்துருச்சுப்பா அதனுடைய உயரத்திலிருந்து. அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் விசாரிக்க போகிறோம் என்கிற தகவலை இப்போது DGCA கொடுத்திருக்கிறார்கள். A171 அப்படிங்கிறது இன்னும் நம்ம மறந்து வரல. அதுக்கு முன்னாடி அதன் பிறகு ஒரு 2 தினங்களில் நடந்த இந்த செய்தி தான். பட் மறுபடியும் அதற்கான விசாரணையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி DGCA அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததான் 2 பேர் கப்புள், அவங்க 2 பேரை இஸ்ரேல் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணியிருக்கீங்க? ஈரானுக்கு அவங்க வேவு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஈடுபட்டிருக்காங்க. சரி, இந்த இடத்துல ஈரான் ஏகப்பட்ட நபர்களை கைது பண்ணாங்களே, மொசாட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி துருக்கியை சார்ந்தவங்க, இந்தியாவை சார்ந்தவங்க, பாகிஸ்தானை சார்ந்தவங்க, ஏன் ஈரானை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய நபர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை எடுத்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பழித்தீர்க்கும் விதமாக ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கே நாங்கள் அழிச்சிட்டோம், அதனுடைய தலைவரை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க. இப்போது அதே இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். தைவான் மெட்டா நிறுவனம் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கினுடைய தாய் நிறுவனம், அவங்களுக்கு ஒரு 5 லட்சத்துக்கும் அதிகமான டாலர் நஷ்ட ஈடு நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அபராதம் விதித்திருக்கிறார்கள். அது ஏன் 5 லட்சம் டாலர் அப்படின்னு கேட்டால், இல்லை அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இந்த வருடத்திலே 2வது முறையாக நாங்கள் மெட்டாவுக்கு இவ்வளோ பெரிய அபராதத்தை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தைவான் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்கே போனாலும் மெட்டாவுக்கு இந்த பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவ்வளோ பஞ்சாயத்துக்கு நடுவுலையும் மெட்டா சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ தனி மனிதர்களுடைய நிறைய டேட்டா மெட்டா பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பல நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இதற்கான வழக்குகள் இருக்குது, ஐரோப்பிய ஒன்றியம் அபராதம் விதித்திருக்கிறார்கள், தைவான் அபராதம் விதித்திருக்கிறது, இன்னும் பல நாடுகள் இதற்கான அபராதத்தை விதித்து கொண்டே இருக்கிறார்கள்.
வருகிறார்கள். மெட்டாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஜூஜூபி மேட்ருப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. டெத் டு ஐடிஎஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகனை யூகேயில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பெரும் கூட்டம் நடந்துட்டுருக்கு. அங்கே டெத் டு ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே இது யார் சொன்னாங்க, அது சொன்னது யார் அப்படிங்கிறதுக்கான விசாரணை யூகேனுடைய காவல்துறை செய்து வருவதாகவும் சீக்கிரமாக அவங்களை பிடித்து அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் யூகே அறிவித்திருக்கிறது. காம்ப்ளிகேட்டட் பவுண்டரி இஷ்யூ அப்படிங்கிறது எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்குது. இது இரண்டும் முடிவதற்கு கொஞ்சம் வருடங்கள் எடுக்கலாம். அது வரையிலும் இந்த டிஸ்பியூட் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க சீனா. ஈஃபில் டவர் க்ளோஸ் செய்யப்பட்டு விட்டது. என்னன்னு பார்த்தா அங்கெல்லாம் ஹீட் வேவ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐரோப்பா முழுவதுமாகவே ஹீட் வேவ் ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஈஃபில் டவர் உட்பட பல சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டு வருகின்றன. எலன் மஸ்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடனான நேரடி யுத்தத்துக்கு எலன் மஸ்க் அவர்கள் தயாராகி வருவதாக பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவர் இன்னைக்கு ட்விட்டர் பக்கத்தில் கூட தயவு செஞ்சு எங்களுடைய நாட்டை பேங்க்ரப்ட் செய்ய வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்திருந்தார். அதே மாதிரி அமெரிக்கா பேங்க்ரப்ட் ஆக போகுது, அங்கே திவாலாக போகுது, அதற்கான எட்ஜில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற பல கருத்துக்களையும் எலன் மஸ்க் அவர்கள் இன்னைக்கு பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ஸ்லோவாக்கியா இரண்டு நாடுகளும் இன்னைக்கு அவங்களுடைய பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷனில் ஈடுபட்டாங்க. வாட்டர் ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பகுதிகளில் எப்போதுமே இதுவரையிலும் ஒரு உறுதியான தகவல் இல்லாமல் இரண்டு நாடுகள் அவங்களுடைய யுத்தத்தை நிப்பாட்டியிருக்காங்கன்னா அது இந்தியா பாகிஸ்தான் தான். சொல்லப்போனால் அன்ரிசால்வ்டு டென்ஷன் அப்படிங்கிறது இந்தியா பாகிஸ்தானில் மறுபடியும் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது இப்போ அவங்களுடைய சட்டசபையில் பாஸ் செய்யப்பட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது அமெரிக்கர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னாலும் பல அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் இல்லாட்டி வேறு நாட்டை சார்ந்தவங்களுக்கு இது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தலாம். சிரியாவை அப்ரஹாம் அக்கோர்ட்ஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுவும் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த அப்ரஹாம் அக்கோர்ட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. செஞ்சுரியிலேயே இந்த நூற்றாண்டிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்டினா அது அப்ரஹாம் அக்கோர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க. இந்த அப்ரஹாம் அக்கோர்ட்ஸ் வழியாகத்தான் இஸ்ரேலை பல அரபுலக நாடுகள் கூட இணக்கமாக போகிறதுக்கான முயற்சிகளில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டார். அதில் சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் அடக்கம். இப்போ அதே அப்ரஹாம் அக்கோர்ட்ஸ்குள்ளே சிரியாவையும் இணைத்து சிரியா இஸ்ரேல் இரண்டு பேரும் ஒன்றா போங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். அப்படின்னா கோலன் ஹைட்டை சிரியாவுக்கு கொடுத்துருணுமே டொனால்டு ட்ரம்ப் அவர்களேன்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோலன் ஹைட்டை ஆக்சுவலாக சிரியாவினுடைய தான். பட் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை இஸ்ரேல் கையகப்படுத்தி அது என்னுடைய பொறுப்பு, அதை நான் தான் பார்த்துக்கிடுவேன், நீ அதை மறந்துரு, அங்கே தான் ஸ்ட்ராட்டஜிலேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கே என்னுடைய இராணுவம் நிலை நிற்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். டாரிஃப் டாக்கை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் கூட நாங்கள் பிறகு பேசிக்கிறோம், இப்போ இந்தியாவை கவனிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா பக்கம் இந்த டாரிஃப் டாக் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்கா கனடாவினுடைய டாரிஃப் யுத்தம் தொடர்ந்து வருகிறது. அதில் இன்றைக்கி கனடா என்ன செஞ்சாங்கன்னா குறிப்பிட்டு சில டேக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எதிரான டேக்ஸை கம்மி பண்ணாங்க. இதனால் சீக்கிரமாக அமெரிக்கா கனடாவினுடைய டேக்ஸ் ப்ரொஃபைலில் ஏதாவது ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அணுகுண்டுகள் ஜப்பானில் வீசப்பட்டு அதிலிருந்து உயிர் பிழைத்தவர்கள் சர்வைவர்ஸ் இருப்பாங்கல்ல, அது 1,00,000 அப்படிங்கிறத விட குறைவான நம்பராக முதல் தடவையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் சர்வைவ் ஆனவங்க இறந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, இப்போ 1,00,000க்கும் குறைவான மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்களாம். கசக்ஸ்தானில் இனிமே பெண்கள் அவங்களுடைய முகத்தை மறைக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன, இது அவங்க மதத்துக்கு எதிரானது அப்படின்னு பார்த்தா எஸ் மதத்துக்கு எதிரானது தான், பட் கிரைம் ரேட் இதனால் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி கசக்ஸ்தான் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அதே மாதிரி உஸ்பெகிஸ்தானில் பல இடங்களையும் சீனா விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ரூமர் பரவுனதுனால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். காசா பகுதியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 95% விவசாய நிலம் அப்படிங்கிறது இனிமேல் பயன்படுத்தவே முடியாது. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத காசா மக்கள் இனி எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விதான் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறத இப்போ தைவான் கம்மி பண்ணியிருக்காங்களாம். இதனால் தைவானில் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளும் கட்சியை பார்த்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. சீனா உடனடியாக தைவானை பிடிப்பதற்கு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி அவங்க வழிவகுத்து கொடுக்குறாங்க, அதனால தான் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் எல்லாமே வைக்கப்பட்டு வருகிறது. காசா டீல் க்ளோஸ் ஆகிறதுக்கான சீக்கிரமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை சொல்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ இஸ்ரேல் காசா இடையே அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சீக்கிரமாக நடைபெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.